கடைபிடித்து இன்று விசைத்தறி தொழிலாளர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக 300க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் தற்போது கைது செய்துள்ளனர். அதாவது தென்காசி மாவட்டம் சங்கரன்கோயில் பகுதிகளில் உள்ள விவசாயத்திற்கு அடுத்தபடியாக பிரதான தொழிலாக விசைத்தறி தொழில் இயங்கி வருகிறது. இதில் 10,000க்கும் மேற்பட்ட விசைத்தறி தொழிலாளர்கள் 50% கூலி உயர்வு கேட்டு இன்று 8வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வீடு சார்ந்த விசைத்தறி தொழிலாளர்களுக்கு கடந்த 2021ஆம் ஆண்டு 2 ஆண்டுக்கு ஒரு முறை 10% கூலி உயர்வு அளிக்கப்படும் என தொழிலாளர்கள் நலத்துறை, ஜவுளி உற்பத்தியாளர்கள் மற்றும் விசைத்தறி தொழிலாளர்கள் கலந்து கொண்ட முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. இன்று வரை அதற்கான நடைமுறைகள் படுத்தப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதன் காரணமாக இந்த கூலி உயர்வு கேட்டு கடந்த 27ஆம் தேதி முதல் வேலை நிறுத்த போராட்டத்தில் விசைத்தறி தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக இன்று திடீரென அவர்கள் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டுள்ளனர். இதில் பெண்கள் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டதன் காரணமாக தற்போது அவர்களை போலீசார் கைது செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் விசைத்தறி தொழிலாளர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்ட சம்பவம் சங்கரன்கோயிலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகிறார்.